ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், இந்த டேயில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. எல்லாருக்கும் குட் மார்னிங். நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி தான் சாப்பிட்டோம். தோசையை பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு காலையில் பார்த்திங்கன்னா கறி குழம்பு வச்சு சாப்பிட்டோம். நேற்று பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்து குழம்பு வச்சுருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா வெஜ்ஜை போய் சாப்பிட்டு வந்தீங்க. பட் இவங்க எல்லாருமே நல்லா நான்வெஜ்ஜை சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்மளும் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்ட்டு மதியத்துக்கு அதை பிளான் போட்டு வச்சுருக்கேன். மார்னிங் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி தான் சாப்பிட்டோம். நேற்று வச்சு சிக்கன் குழம்பு இருந்துச்சு, அதை ஊற்றி தான் சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் எத்தனை பேர் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு தோசை உள்ளே போகும்போது அப்படியே சந்தோஷமாக இருக்கும் பார்த்திங்களா, அப்படி தான் இருந்துச்சு எனக்கும். பார்த்தீங்கன்னா காலையிலே வெயில் செம வெயிலாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், சுற்றி வெயில். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் கூட இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது முகூர்த்த நாள் வேறையா, அதனால் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே செமையாக கிளம்பி போயிட்டாங்க. நான் மட்டும்தாங்க வீட்டில் இருக்கேன். என்னோடய தம்பி கூட ஃபங்க்ஷன் போயிட்டான். நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு ஆனந்தமாக தானே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா நம்ம செல்லக்குட்டீஸ் வந்துட்டாங்க. இவங்களுக்கு போய் நம்ம அரிசியை போட்டு ஆக வேண்டிய வேலைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா காலையிலே ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. நல்ல வேலை சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருக்கேன். அதனால் நமக்கு மட்டும் பிரியாணி போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த நேரத்துக்கு என்ன தோணுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. தோணுச்சுன்னா ஏதாவது பண்ணி நம்ம வித்தியாசமாக சாப்பிட்லாம். அதனால் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சிக்கன் அவனை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ஃபங்க்ஷனுக்கு அவன் கிளம்பிட்டான். நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டு போனானே புண்ணியத்துக்கு அப்படி சொல்லிட்டு தாங்க மனசில் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, சிக்கனை பார்த்து தான் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கிளம்பிட்டாங்க. நம்ம மட்டும் வீட்டில் இருக்கும்போது போர் அடிக்கும் இல்லையா, அதனால தான். இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா நம்ம கழுவணும். கழுவிட்டு தான் நம்ம எல்லா வேலையும் பண்ண போகிறோம். வாங்க நாங்கள் எப்படி கழுவுறோன்னு பார்க்கலாமா. இப்போல்லாம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் வாய்ஸில் பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஷை கம்மியாகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால் இன்னுமே கொஞ்சம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி பேசலாமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இந்த மாதிரியே நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னு பார்த்துடலாம் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது ஃபுல்லு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்திங்கன்னா டிவியில் பார்த்திங்கன்னா வில்லு படம் ஓடிட்டு இருந்துச்சு. அதான் பார்த்துட்ருக்கேன். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த படத்தை பார்த்து. அப்போல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த படத்தை ரிப்பீட்டடாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. நீங்களும் பாருங்களேன். ஓடிட்டுருக்கு. சரி, நம்ம இப்படியே பார்த்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. மணி பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அவங்கள மீட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் வாங்கியாச்சு. இதை ஃபுல்லாக நம்ம வெட்டிட்டு தான் நம்ம கழுவவே ஆரம்பிக்கணும். பெஸ்ட்டாக இருக்குதுங்க. ஃபுல்லுத்தையும் வெட்டிட்டு நம்ம எப்படி கழுவுறோன்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு இந்த ரத்தமாக இருந்தாலே ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம கழுவுறோம். பிளட்டு ஊற்றுது பாருங்க. ஃபுல்லும் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கோம். இவ்வளோ பெருசாக இருக்குது. இதை ஃபுல்லு வெட்டணும். குட்டி குட்டியாக வெட்டினா தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. முழுசாக போட்டால் அவ்வளோவா என்னமோ மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை ஃபுல்லும் க்ளீன் பண்ணுவோம். நம்ம முதல்ல வெட்டிக்கிடுவோம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக எடுத்து வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா இருக்குல்ல. இப்படி கழுவணுங்க. ஃபுல்லும் பிதுன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் முடியாக வேறு இருக்குது. கழுவிட்டு தான் எல்லாமே பண்ணணும். போய் கழுவுங்க.
ஒன்றுக்கு 2-3 தடவை கழுவுனா தான் உள்ள ரத்தம்லாம் போகும். அதனால தான் நான் இப்படி கழுவிட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி வச்சு கழுவும் போது பார்த்திங்கன்னா உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா, கிருமி இருந்துச்சுன்னா செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில, இது எதுக்கு கழுவுறாங்கன்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்க. ஆனால் மஞ்சப்பொடி வச்சு நல்லா ஒரு கழுவிக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கணும். பிரியாணிக்கு தனியாக, கூட்டுக்கு தனியாக மாதிரி ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். இதை ஃபுல்லும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். நான் கட் பண்ண லட்சணத்தை பாருங்கள், எப்படி ரொம்ப அற்புதமாக கட் பண்ணிக்கலாம். எலும்பு ஃபுல்லும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு பிரியாணிக்கு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக எலும்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சு ஃபுல்லாகவே எலும்பு தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ வரேன், பிரிச்சாச்சு. எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இது ஃப்ரைக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையுமே கட் பண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா அரிசியை மட்டும்தான் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்மளும் சாப்பிட்லாம் திருப்தியாக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசியவே மறந்துட்டேங்க. எங்கள் வீட்டில் அரிசி காலியாக போயிடுச்சு. இப்போ தான் போய் அரிசியை வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இதில் பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம. ரொம்ப கூத்தும் கொடுமையாக போயிட்டுருக்கு. நான் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு என்னோடய புல்லட்டை எடுத்துகிட்டு அது கேட்டுருக்கேன். ஆஹா, இடமா இருக்குது. வெயில் வேறு மண்டையை பொழக்குதுங்க, சரியான பொழப்பு. இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட். தண்ணி வண்டி வேறு வந்துருச்சு. நான் பார்த்திங்கன்னா அரிசி 1.5 டம்ளர் கிட்ட எடுத்துக்கிறேன். எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால எனக்கு மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கடுத்து தம்பி வரும்போது அவனை சாப்பிட்டு விடுவான். ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தது. இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால் ஆனால் இன்னும் ஆளையே காணோம். செம்மையாக இருந்துச்சுங்க. வெயில் கொளுத்துற வெயிலில் பாருங்கள், மூஞ்சி முகரையெல்லாம் வேர்த்து ஒழுகிருச்சு. ரொம்ப கடுப்பாகி போச்சு. 1.5 டம்ளர் எடுத்தாச்சு. இதை ஊற வச்சுட்டு பிரியாணி பண்ணுறோம். ஓகே, அரிசியை ஊற வைக்கிறேன். சிக்கன் ஃப்ரை மசாலா எடுக்கிறதுக்கு மறந்து விட்டேன் அவசரத்தில். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மட்டுங்கிறதுனால பார்த்திங்கன்னா இதை மட்டும்தான் பொரிச்சிருக்கேன் நான். நல்லா மசாலா ஒரு 10 நிமிஷம் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை போட்டாச்சு. சுடை கறியப்பட்டாச்சு. இதை ஃபுல்லு நல்லா வதக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை லாஸ்ட்டாக அவ்வளோதான். இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம சாப்பிட்றது தான் வேலை. பார்த்தீங்களா, குட்டி லெக் பீஸ் நல்லா இருக்குல்ல. பிரியாணி ரெடிஷாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. 65 ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். செம்ம சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும்போதே எச்சி ஊறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செம்மையாக இருக்குல்ல. சாப்பிடலாமா? கொதிக்குது.
சுட சுட பிரியாணி. அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வெந்திருக்கு, நல்லா சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு பாருங்களேன். அப்படியே எடுத்து அலேக்கா சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சோண்டு சிக்கன் பீஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரைத்தா, அடுத்து இதோட இது எக் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதை மட்டும் வச்சு அப்படியே அலேக்கா கல்படிச்சா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நான் என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சேங்க, ஆனால் கொஞ்சம் ரொம்ப சொதப்பிருச்சா. அதனால் பார்த்தீங்கன்னா இது மட்டும் எனக்கு தெரிஞ்சதை வச்சுட்டேன் நான். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னோடய தம்பி வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு சொன்னானா, அதனால் அவனுக்காக பார்த்தீங்கன்னா கடகடன்னு பண்ணி வச்சுட்ருந்தேன். அதனால தான் நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டாட்டா பாய்.